வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த லந்து நாட்களில் நாம் தியானிக்கும் வேத கதாபாத்திரங்கள் ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவிடம் சுமந்து கொண்டு வந்த அந்த 4 நபர்கள். மார்க் 2ஆம் அதிகாரத்தில் முதல் 12 வசனங்களில் நாம் இந்த காட்சியை காணலாம். இயேசு ஒரு வீட்டில் இருந்த பொழுது உள்ளே நுழைய முடியாத அளவிற்கு அதிக கூட்டம் இருந்ததால் இவர்கள் அந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து அந்த திமிர்வாதக்காரனை படுக்கையோடு இயேசுவின் முன் இறக்குகிறார்கள். இந்த நல்ல காரியத்தை செய்த அந்த 4 பேரை குறித்து இன்று நாம் தியானிக்கலாம். முதலாவது, கரிசனையாயிருந்த 4 பேர். பிறரை குறித்த கரிசனை அவர்களுக்கு இருந்தது. தான் மட்டும் இயேசுவிடம் சென்று நன்மைகளை பெற நினைக்காமல் இன்னொருவரையும் இயேசுவிடம் நன்மை பெற கொண்டு வருகிறார்கள். இயேசுவிடம் பிறரை எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்ற கரிசனை நமக்கு தேவை. இரண்டாவது, விசுவாசமாயிருந்த 4 பேர். இயேசு அவர்களின் விசுவாசத்தை கண்டு அந்த திமிர்வாதக்காரனை சுகப்படுத்தினதை காண்கிறோம். எப்படியும் இயேசு இந்த மனிதனை சுகமாக்குவார் என நம்பினார்கள். ஆம், இயேசுவிடம் விசுவாசமாக எப்பொழுதும் வர வேண்டும். மூன்றாவதாக, விடாமுயற்சியுடைய 4 பேர். தங்கள் முயற்சிக்காக ஒரு தடை வந்த பொழுது அவர்கள் சோர்ந்து போகவில்லை. பிறகு பார்த்து கொள்ளலாம் என இருந்து விடவில்லை. முடியாது என்றும் நினைக்கவில்லை. யோசித்தார்கள், திட்டமிட்டார்கள். எப்படியாவது இயேசுவின் அருகில் சென்றுவிட வேண்டும். கரிசனையும் விசுவாசமும் அவர்களை செயல்பட வைத்தது. ஆவிக்குரிய வாழ்வில் இயேசுவின் ஆசீர்வாதங்களை பெற ஆர்வமும் விடாமுயற்சியும் தேவை. நான்காவதாக, ஒரு மனதோடு செயல்பட்ட 4 பேர். குழுவாக செயல்படும்போது ஒரு மனம் தேவை. அந்த திமிர்வாதக்காரனை சுமந்து செல்லும்போது கவனமாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மேலே சென்றார்கள். கடினமான காரியம்தான். பேலன்ஸ் பண்ணி கொண்டு சென்றிருப்பார்கள். மேலே கொண்டு செல்லும் பொழுது கீழே இருப்பவர்கள் அதிக பாரத்தை உணர்ந்திருப்பார்கள். அந்த படுக்கையை இறக்கும்போது ஒரே நேரத்தில் இறக்க ஆயத்தமாயிருந்திருப்பார்கள். ஆம், குழுவாக செயல்படும்போது விட்டு கொடுத்தல் அவசியம். இன்று பல காரியங்களை சேர்ந்து செய்கிறோம், குழுவாக செயல்படுகிறோம். வீட்டில், திருச்சபைகளில், இன்னும் பல இடங்களில் காரியங்கள் வெற்றி பெற ஒரு மனமும் விட்டு கொடுத்தலும் அவசியம். ஐந்தாவதாக, செலவு பண்ண ஆயத்தமாயிருந்த 4 பேர். மேற்கூரையை திறப்பாக்கின பொழுது ஒருவேளை அந்த வீட்டுக்காரர் அனுமதி கொடுக்க யோசித்திருக்கலாம். நாங்கள் மறுபடியும் சரி செய்து கொடுக்கிறோம் என்ற உத்தரவாதம் கொடுத்து அவர்கள் தங்கள் காரியத்தை நிறைவேற்றினார்கள். சுவிசேஷம் இலவசம்தான், ஆனால் மலிவானது அல்ல. காஸ்பல் இஸ் ஃப்ரீ பட் நாட் சீப். ஊழியத்தின் பொருட்டு இழக்கவும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இயேசு நம் வாழ்வின் முடங்கி போன பகுதிகளை பலப்படுத்துவார், மீண்டும் நடக்க வைப்பார். இந்த 4 பேரின் செயல் நமக்கு ஒரு சவால். இந்த ஆவிக்குரிய முடமானவர்கள் நம்மை சுற்றிலும் இன்றைக்கும் அநேகர் உண்டு. அவர்களையும் இயேசுவிடம் கொண்டு வருவோம். இயேசுவின் வல்லமையை அவர்கள் உணர வைப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.